அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இனோஷா சரவணன். நான் துவான்கு பைனூன் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியின் 4ஆம் பருவத்தில் பயிலும் மாணவி. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமிதா. நான் துவான்கு பைனூன் ஆசிரியர் பயிற்சி கழகத்தின் 4ஆம் பருவம் பயிலும் மாணவி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜனனி தகப்பனார் பெயர் குணசீலர். நான் துவான்கு பைனூன் ஆசிரியர் பயிற்சி கழகத்தில் பயிலும் 4ஆம் பருவம் மாணவி. துவான்கு பைனூன் ஆசிரியர் பயிற்சி வளாகத்தின் தமிழ் ஆய்வியல் துறையின் ஏற்பாட்டில் தமிழ் மொழி கற்றல் கற்பித்தலில் புத்தாக்கம் எனும் பயிலரங்கிற்காக நாங்கள் 3 கொண்டு குழுவாக இயங்கி சில பயிற்று துணை பொருட்களை ஏற்பாடு செய்துள்ளோம். அவ்வாறாக நாங்கள் தயார் செய்த பயிற்று துணை பொருளானது சில நடவடிக்கைகளை மையப்படுத்தி அமைந்துள்ளது. அந்நடவடிக்கையானது வகுப்பில் பயன்படுத்துவதற்கு ஏதுவானதாகவும் ஏற்புடையதாகவும் அமையும். மட்டுமல்லாமல் நாங்கள் தயார் செய்த பயிற்று துணை பொருளானது அனைத்து நிலை மாணவர்களுக்கும் ஏதுவாக அமையும். அதாவது முதல் நிலை மாணவர்கள், இடைநிலை மாணவர்கள், கடைநிலை மாணவர்கள் ஆகிய 3 நிலை மாணவர்களுக்கும் நாங்கள் தயார் செய்த பயிற்று துணை பொருளானது மிகவும் ஏற்புடையதாக அமையும். அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களின் இடுப்பணிக்கான படைப்பினை நாங்கள் செய்ய உள்ளோம். நான் இனோஷா சரவணன். என் குழு உறுப்பினர்கள் ஜனனி மற்றும் சுமிதா ஆவர். இன்று எங்களின் இடுபணியானது மாதிரி கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை ஒன்றினை புத்தாக்கத்துடனும் ஆக்க சிந்தனையுடனும் உருவாக்க வேண்டும். அதற்கான பயிற்று துணை பொருட்களையும் நாங்கள் உருவாக்கியுள்ளோம். நாங்கள் தெரிவு செய்த ஆண்டு 4, கருப்பொருள் இரட்டை கிளைவையும் இயற்கையும். அதற்கு முன்பாக எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தலைப்பானது இலக்கியம் சார்ந்த தலைப்பாகும். ஆகையால் தான் நாங்கள் இரட்டை கிளவியை தேர்ந்தெடுத்துள்ளோம். நேரம் 30 நிமிடம். 30 நிமிடத்திற்கான நாள் மாதிரி கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையை நாங்கள் தயார் செய்துள்ளோம். மேலும் கற்றல் தரமானது 4.5.4 4ஆம் ஆண்டிற்கான இரட்டை கிளவிகளை சூழலுக்கேற்ப சரியாக பயன்படுத்துவர். இக்கற்றல் தரத்தின் பொருள்பெயர்ப்பை பார்த்தோமே ஆனால் இரட்டை கிளவிகள் என்பது 2 சொற்கள் இதர வரும் பல பல, கலகல, தர போன்ற சொற்களாகும். சூழலுக்கேற்ப என்பது சூழல் என்பது கதை, நேர்காணல் மற்றும் பல வகையாகும். ஆகியவைகளை சரியாக, அதாவது ஏற்புடையதாக ஒன்றில் பயன்படுத்துவர். இதுவே இக்கற்றல் தரத்தின் பொருள் பெயர்ப்பாகும். மேலும் இக்கற்றல் தரத்தின் நோக்கமானது இப்பாட எழுதிற்குள் மாணவர்கள் சரசர, பல பல, கடுகடு ஆகிய 3 இரட்டை கிளவிகளை அறிந்து சரியாக பயன்படுத்துவர். இதனை வாக்கியத்திலும் பயன்படுத்தலாம், சூழலிலும் பயன்படுத்தலாம், மற்ற இதர விஷயங்களுக்காகவும் இதனை பயன்படுத்த முடியும். அதுவே எங்களின் மாதிரி கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை நோக்கமாகும். அடுத்தபடியாக நாங்கள் எங்களின் பயிற்று துணை பொருளை புத்தாக்கத்துடன் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக மீன் தொட்டி மற்றும் மர்ம மீன்கள் ஆகியவற்றை உருவாக்கியுள்ளோம். இம்மீன் தொட்டி என்பது ஒரு மீன் தொட்டி, அதாவது ஒரு பெட்டிக்குள் மீன்களை கயிறு கட்டி தொங்க விட்டுள்ளோம். அந்த மீன்களை மாணவர்கள் கொடுக்கப்பட்ட சிறிய பந்துகளால் மீன்களை மாணவர்கள் அடிக்க வேண்டும். அவ்வாறு அந்த பந்துகள் மீன்கள் மீது சரியாக பட்டுவிட்டால் நாங்கள் அந்த மீன் தொட்டிக்கு ஏற்புடைய மர்ம மீன்கள் என்றால் அந்த மீன்களில் ஒரு சொல்லானது மறைந்துள்ளோம். அந்த மர்ம மீன்களை தருவோம். மாணவர்கள் எந்த மீனின் மீது அந்த பந்துகளை அடிக்கிறார்களோ அந்த மீனுக்கான மர்ம மீன்கள் அவர்களுக்கு கிடைக்கப்படும். அதற்கு முன்பாக முதலாவதாக நாம் அந்த மீன் தொட்டி எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை காண்போம். இவ்வாறு 3 வெவ்வேறு வர்ணங்களான மீன்களை நாங்கள் தெரிவு செய்து அந்த மீன்களில் நூல்களை கட்டி தொங்க விட்டுள்ளோம். இது ஒரு பெட்டி. இதனை நாங்கள் செய்வதற்கு அதிக கால அவகாசம் தேவைப்படவில்லை. இதனை சிந்திக்கவே நாங்கள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டோம். மற்றபடி இதில் பயன்படுத்திய பொருட்கள் யாவும் சுலபமாக கிடைக்க பெறக்கூடிய ஒரு பொருட்களே ஆகும். மேலும் அடுத்தபடியாக இந்த மர்ம மீன்கள் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை நாம் காண்போம். மாணவர்கள் சரியான மீனின் மீது பந்துகளை எறிந்தவுடன் இது போன்ற மீன்கள், அதாவது இந்த சிவப்பு வர்ண மீனுக்கு சிவப்பு வர்ணமும், பச்சை வர்ண மீன் மீது பந்தை அடித்தால் பச்சை வர்ண மீனும், இறுதியாக மஞ்சள் வர்ண மீனை அடித்தால் மஞ்சள்
வர்ண மர்ம மீனும் கிடைக்கப்பெறும். இம்மீன்களின் தன்மையை இப்பொழுது காண்போம். மாணவர்கள் மர்ம மீன்களை தண்ணியில் போட்டால் அதற்கான இரட்டை கிளைவு சொற்கள் தோன்றும். இதேபோல்தான் மற்ற 2 மீன்களுக்கும் நாங்கள் சேர்த்து செய்துள்ளோம். தொடர்ந்து இப்பயிற்று துணை பொருளின் நன்மைகளை காண்போம். முதலாவதாக, மாணவர்கள் நடவடிக்கையில் ஆர்வமுடன் இருப்பார்கள். கண்டிப்பாக இந்நடவடிக்கையில் மாணவர்கள் ஆர்வமுடன் இருப்பார்கள் என்பதை நாங்கள் மிகவும் உறுதியாக உள்ளோம். ஏனென்றால் இது அறிவியல் சார்ந்த ஒரு நடவடிக்கையாக இருப்பதால் மாணவர்கள் அதிக ஆர்வமுடனும் அதிக நாட்டத்துடனும் இந்நடவடிக்கையில் கலந்து கொள்வார்கள். மேலும் இதனால் எளிதில் சோம்பல் அடைய மாட்டார்கள். மாணவர்களுக்கு ஒரு நடவடிக்கையை கொடுக்கும் பொழுது ஆசிரியர் அவர்களின் தன்மைகளை அறிந்த பின்னரே அந்த நடவடிக்கையை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுப்பதனால் மட்டும்தான் மாணவர்கள் அந்த நடவடிக்கையில் எந்த அளவுக்கு ஈடுபடுவார்கள் என்பதனை ஆசிரியர் அறிந்து செயல்பட முடியும். அவர்களின் கவனத்தையும் ஆர்வத்தையும் ஈர்ப்பதோடு அதனை ஒரு சேர செய்து ஒரு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையை செவ்வனே செய்ய முடியும். அது மட்டுமின்றி மாணவர்கள் பொதுவாக வகுப்பில் நடமாடும் பொழுது அவர்களுக்கு சோம்பல் தட்டாது. ஒரே இடமாக உட்கார்ந்து கொண்டு அதிக நேரம் ஒரு பாடத்தினை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்பாடமானது அவர்களுக்கு சோம்பலை தரும். அதனை மையமாக கொண்டே நாங்கள் இந்த நடவடிக்கையை செயல்படுத்தினோம். இவ்வாறான விளையாட்டு முறை, இந்த நடவடிக்கையானது ஏன் விளையாட்டு முறை என்று கூறுகிறோம் என்றால், பந்து சம்பந்தப்பட்ட ஒரு விளையாட்டு என்பதால் இதை நாங்கள் விளையாட்டு முறை கற்றல் கற்பித்தலாக பார்க்கின்றோம். அடுத்தபடியாக, புதிய சிந்தனை தோன்றும். புதிய சிந்தனை என்பது மாணவர்களுக்கு தமிழ் மொழி பாடத்தின் இரட்டை கிளவிகளின் அறிமுகத்தை தாண்டி மாணவர்களுக்கு ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு கற்றலையும் நாங்கள் இங்கு புகுத்துகின்றோம். ஆகையால் தான் புதிய சிந்தனை தோன்றும் என்று இங்கு சொல்லியுள்ளோம். அது மட்டுமின்றி இந்த மாதிரியான நடவடிக்கையை வகுப்பில் செயல்படுத்துவதனால் மாணவர்களின் புத்தாக்க சிந்தனையும் ஆக்க சிந்தனையும் அதிக அளவில் வளர்ச்சி அடையும். ஏனென்றால் மாணவர்களின் இப்புதிய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தங்களை இதனை ஈடுபடுத்திக் கொள்வது மட்டுமின்றி மேலும் இதை போன்றே பல விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்வதனால் புதிய சிந்தனை என்று தோன்றும் என்பதனையும் இதில் ஒரு நன்மையாக கருதுகின்றோம். மேலும் விளையாட்டு முறையை பயன்படுத்தி அமைந்துள்ளது. சற்று முன்பு நான் கூறியது போல நடவடிக்கையானது முழுக்க விளையாட்டு முறையை சார்ந்ததாகவும், ஒரு மாணவனின் ஒரு பீடிகையில் தான் ஒரு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை எவ்வாறு நடக்கப் போகின்றது என்பது தெரிய வரும். அவ்வகையில் பீடிகை வளமுள்ளதாக அமைவது ஒரு ஆசிரியரின் பலமாக கருதப்படுகின்றது. அவ்வாறு இருக்க பீடிகையை ஆசிரியர் விளையாட்டு முறையாக கொண்டு சென்றால் அந்நடவடிக்கையானது எவ்வாறெல்லாம் அமையலாம், எவ்வாறு இன்னும் ஆர்வமூட்டும் வகையில் இருக்கும் என்பதனால்தான் நாங்கள் விளையாட்டு முறையை தேர்வு செய்தோம். இந்த நடவடிக்கையானது விளையாட்டு முறை மட்டுமன்று, இது ஒரு குழு நடவடிக்கை. 3 மீன்கள் தான் நாங்கள் வைத்துள்ளோம். ஆக மாணவர்கள் 3 குழுக்களாக பிரிக்கப்பட்ட பின்னரே இந்நடவடிக்கையை மேற்கொள்வார்கள். மூவரும் சேர்ந்து இணைந்து ஒருவரோடு விட்டு கொடுத்து பின்புதான் அவர்களால் அந்நடவடிக்கையில் செயல்பட வேண்டும். அதே ஒரு மாணவன் இருமுறை ஒரே வர்ண மீன்களில் பந்தை எய்துவிட்டான் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆக இந்த வேளையில் ஒரு குழு ஒற்றுமை என்பது மிகவும் அவசியம். ஆகதான் இதனை ஒரு குழு நடவடிக்கையாகவும் நாங்கள் வகுத்துள்ளோம். அது மட்டுமின்றி விளையாட்டு முறை, குழு நடவடிக்கை இதனை தாண்டி மிக மிக முக்கியமான 21ஆம் நூற்றாண்டு கற்றல் கற்பித்தலில் மிக முக்கிய கூறாக கருதப்படும் மாணவர் மைய கற்றலையும் நாங்கள் இதனில் புகுத்தியுள்ளோம். ஏனென்றால் இதில் ஆசிரியர் கட்டளையிடுவதை தவிர்த்து வேறு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள மாட்டார். இதனை முழுக்க மாணவர்கள் அவர்களால் செயல்படுத்தப்படும் ஒரு நடவடிக்கையே இந்த நடவடிக்கையாகும். இது முழுக்க மாணவர் மைய கற்றல் நடவடிக்கை என்பதால் மாணவர்களின் புரிந்துணர்வு, ஆற்றல், சிந்தனை திறன்,
நடவடிக்கையில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளும் திறன் ஆக இவை அனைத்தும் சேர்ந்து செயல்பட இது மிகவும் உதவியாக அமைந்துள்ளது. இந்நடவடிக்கையானது சற்று முன்பு நான் படிப்படியாக கூறியது போல முதலில் மாணவர்கள் குழுவாக பிரிக்கப்படுவார்கள். அந்த 3 குழுவிற்கும் 3 சிறிய பந்துகள் வழங்கப்படும். அந்த பந்துகள் பெரிய அளவில் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒரு காகிதத்தை சுருட்டி சிறியதாக கொடுத்தால் மட்டும் போதுமானது. 3 குழுவில் இருக்கும் மாணவர்களும் இணைந்து அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்த பந்தினை சரியாக குறிப்பார்த்து அடிக்க வேண்டும். அடித்த பின்னர் அவர்களுக்கு ஏற்ற அந்த எந்த மீன் அடிக்கிறார்களோ அந்த மீனில் மர்ம மீன் வழங்கப்படும். அந்த மர்ம மீனை நீரில் நனைத்து அதில் எழுதப்பட்டிருக்கும் சொற்களை வாசித்து காட்டுவர். இதன் மூலம் அவர்களுக்கு புதிய இரட்டை கிளவி அவர்களுக்கு தெரிய வரும். இது இரட்டை கிளவிதான் என்ற எப்படி அவர்களுக்கு தெரியும் என்றால் இவர்கள் 4ஆம் ஆண்டு மாணவர்கள். இதற்கு முன் அவர்கள் நிறைய இரட்டை கிளவியை படித்திருப்பர். அதனால் 2 சொற்கள் வரை இரட்டை கிளவிதான் என்பதை அவர்கள் சுலபமாக அறிந்து கொள்வர். இதில் அவர்களுக்கு தெரியாத விஷயம் என்று கூறினால் அதன் பொருள்தான். கடுகடு என்றால் நமக்கு தெரியும், ஆனால் அந்த ஆண்டு 4 மாணவர்களுக்கு தெரிவதற்காக மேலும் நாங்கள் பல நடவடிக்கைகளை இதில் இணைத்துள்ளோம். அதில் 2ஆம் நடவடிக்கையாக நாங்கள் பயன்படுத்திய பயிற்று துணை பொருள் புதிர் அட்டைகளும் சிறு புத்தகம் ஜாக்கோட். இந்த சிறு புத்தகத்தினுள் ஜாக்கோட் எனும் செயலியை பொருத்தியுள்ளோம். அது வருடினால் மட்டுமே அந்த ஜாக்கோட்டில் இருக்கும் காணொளி தெரிய வரும். இதனை பற்றி எனது நண்பர் விளக்குவார். வணக்கம் ஐயா. இப்பொழுது எங்களுடைய 2வது நடவடிக்கையில் நாங்கள் என்னென்ன பயிற்று துணை பொருட்களை பயன்படுத்தியிருக்கோங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது முதலாவதாக புதிர் அட்டைகள், 2வதாக ஜாக்கோட் பொருத்தி செய்யப்பட்ட சிறு புத்தகம் ஒன்று. ஆக இந்த 2 பயிற்று துணை பொருட்களை வைத்து ஆசிரியர் எப்படி 2வது நடவடிக்கையை மேற்கொள்கிறாங்கிறத நான் அப்போ சொல்கிறேங்க. முதலாவதாக ஆசிரியர் என்ன செய்வாங்கன்னா, மாணவர்களை நிறைய குழுக்களாக பிரிச்சிருவாங்க. ஒவ்வொரு குழுக்கும் ஆசிரியர் புதிர் அட்டைகளை சில புதிர் அட்டைகளை கொடுப்பாங்க. மாணவர்கள் அந்த சில புதிர் அட்டைகளை ஒன்றாக சேர்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு புதிய படம் கிடைக்கும். உதாரணத்திற்கு பாம்பு ஊர்ந்து செல்லும் ஒரு படம் மாணவர்களுக்கு அந்த புதிர் அட்டையை சேர்க்கும் போது கிடைக்குதுன்னு வைத்துக்கொண்டால், மாணவர்கள் அந்த பாம்பு ஊறும் படத்தை சிறு புத்தகத்தில் ஜாக்கோட் எனும் செயலியை கொண்டு ஸ்கேன் செய்ய வேண்டும். அவ்வாறு அந்த படத்தை ஸ்கேன் செய்வதன் மூலம் அது முப்பரிமாண வடிவில், அதாவது 3D வடிவில் அந்த பாம்பு ஊறும் காட்சி காணொலியாக தெரியப்படும். இதன் மூலம் ஆசிரியர் சரசர பாம்பு சரசரவென ஊர்ந்தது எனும் எடுத்துக்காட்டுகளை கற்றுக் கொடுப்பார்கள். இதுதான் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் முறையாகும். அதாவது இந்த ஜாக்கோட் வழி எப்படி அந்த படத்தை வருடுவது என்பதை இப்பொழுது நான் காண்பிக்க போறேன். அதாவது இந்த காணொளி நமக்கு என்ன காண்பிக்கிறதுனா, சிறு புத்தகத்தில் இருக்கும் படத்தை ஜாக்கோட் செயலியின் மூலம் நாம் வருடும் பொழுது அந்த படம் எப்படி முப்பரிமாண வடிவில் நமக்கு காட்சி அளிக்கிறது என்பதை இந்த காணொளி தெளிவாக காண்பிக்கிறது. ஆகையால் இவ்வாறே இந்த பயிற்று துணை பொருட்களை வைத்து இந்த நடவடிக்கையை ஆசிரியர் மேற்கொள்வார். இந்த பயிற்று துணைகளை வைத்து பாடத்தை கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது ஆசிரியருக்கும் மாணவர்கள் ஆகிய இருவருக்கும் நிறைய நன்மைகள் உண்டாகுகிறது. முதலாவதாக பார்த்தோமானால் மாணவர்கள் உற்சாகமாக பங்கு கொள்வார்கள். முதலாவதாக இந்த நடவடிக்கையின் ஆரம்பத்திலேயே ஆசிரியர் புதிர் அட்டைகளை வைத்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்வாங்க. ஆகையால் மாணவர்கள் பாடம் முழுவதும் உற்சாகமாகவே திகழ்வாங்க. அவங்க எளிதில் சோம்பல் அடைய மாட்டார்கள். அந்த புதிர் அட்டைகளை எந்த குழு முதலாக செய்து முடிக்குது அந்த மாதிரி ஆசிரியர் கூறுறதுனால அவர்கள் மிகவும் ஆர்வமாக அந்த புதிர் அட்டைகளை அடுக்குவாங்க. அது மட்டுமல்லாமல் ஜாக்கோட் செயலியை இது ஒரு புதுவிதமான ஒரு செயலி. இந்த செயலியை கொண்டு வருடுவதன் மூலம் அது முப்பரிமாண வடிவலை காட்சி அளிக்கிறதுனால மாணவர்கள் மிகவும் உற்சாகமாக திகழ்வார்கள். அடுத்ததாக பார்த்தோம்னால் நீண்ட நாள் கருத்துக்களை மனதில் பதிய வைத்திருப்பார்கள். இந்த கருத்து என்ன கூற வருதுன்னா, வகுப்பில் மாணவர்கள் படித்த கருத்துக்களை அவங்க நீண்ட நாள் ஞாபகம் வைத்திருக்க முடியும். இப்பொழுது ஆசிரியர் பாடத்தை திரைமொழி செயலியிலோ அல்லது பயிற்சி தாள்களை கொடுத்தோ இந்த இரட்டை கிளவியை கற்பித்தால் மாணவர்களுக்கு அது எளிதில் மறந்துடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி
புதிர் அட்டைகள், பிறகு ஜேட்போர்ட் செயலி, 3D முப்பரிமாண வடிவில் காணொளிகள், இது போன்ற செயலிகள் பயிற்சி துணை பொருட்களை வைத்து ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிறது மூலம் மாணவர்களால் அந்த கருத்தை நீண்ட நாள் நினைவில் வைத்துக் கொண்டிருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுவே தேர்வில் இதே போன்ற கேள்விகள் வந்தால் மாணவர்களால் அன்றைய கற்றல் கற்பித்தல் பாடத்தில் என்ன நடந்தது என்பதை சுலபமாக நினைவில் வைத்துக் கொண்டு அவர்களால் கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்க முடியும். அடுத்ததாக எங்களது 3வது நடவடிக்கையின் பயிற்சி துணை பொருட்களாக நாங்கள் என்னென்ன பயன்படுத்துகிறோம் என்றால் காணொலி, அதாவது பேசும் பூனை காணொலி மற்றும் வெண்பலகை. பேசும் பூனை காணொலியை வைத்து தான் ஆசிரியர் வந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்வாங்க. அதாவது எப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஆசிரியர் முதலாவதாக பேசும் பூனையின் காணொலி வகுப்பில் ஒளிபரப்புவாங்க. அந்த பேசும் பூனை காணொலி முதலாவதாக மாணவர்களுக்கு இரட்டை கிளவி என்றால் என்ன என்பதை பாடல் முறையில் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும். இதுவே மாணவர்கள் மிகவும் உற்சாகமாக வைத்திருக்கும். அடுத்ததாக இரட்டை கிளவியின் பொருளை மிகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் மாணவர்களுக்கு விளக்கும். அதன்படியாக சில எடுத்துக்காட்டுகளை மாணவர்களுக்கு கொடுத்து அதன் விளக்கத்தையும் கொடுத்து பிறகு மாணவர்களுக்கு ஏற்ற அவர்களது வயதுக்கு ஏற்ற நடவடிக்கைகளையும் இந்த பேசும் பூனையின் வழி ஆசிரியர் மாணவர்கள் கொடுப்பாங்க. பேசும் பூனையின் கேட்கும் கேள்விகளுக்கு மாணவர்கள் சரியாக பதிலளிக்கிறார்களா இல்லையா என்பதை ஆசிரியர் உறுதிப்படுத்துவாங்க. இதுதான் இந்த முழுக்க இந்த நடவடிக்கை நடக்கும். அதாவது பேசும் பூனை காணொலி இப்பொழுது நம்ம பார்க்கலாம். சரி, இந்த வகையில் தான் இந்த பேசும் பூனை காணொலி அமைந்திருக்கு. அதனால் நீங்களே பார்த்த மாதிரி முதலாக இரட்டை கிளவியை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற விதமே மாணவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். அதாவது ஒரு திரைப்பட பாடல், இரட்டை கிளவிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்பட பாடலை பாடி இந்த பேசும் பூனை பாடத்தை தொடங்கி வைக்குது. இதன் மூலம் மாணவர்களின் கவனத்தை சுலபமாக ஆசிரியரால் ஈர்க்க முடியும். பிறகு அந்த இரட்டை கிளவியின் பாடலை பாடி ஆரம்பித்த பிறகு அதற்கான தெளிவான விளக்கத்தையும் இந்த பேசும் பூனை கொடுக்குது. இதன் மூலம் மாணவர்களுக்கு ஒரு உன்னிப்பான கவனம் இந்த பேசும் பூனை கவனிப்பார்கள். ஏனென்றால் அனைத்து மாணவர்களுமே அந்த வயதில் 4ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைவருமே பேசும் பூனை என்பது அவர்களுக்கு பிரபலமான ஒரு விஷயமாக ஒன்றாகும். அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு கார்ட்டூனாகவும் பேசும் பூனை திகழ்கிறது. ஆகையால் இந்த பயிற்சி துணையின் மூலம் ஆசிரியரால் விலை பயன்மிக்க கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை உருவாக்க முடியும். அடுத்ததாக இந்த பயிற்சி துணை பொருட்களில் மாணவர்களும் ஆசிரியர்களும் அடைய நன்மைகளை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக 21ஆம் நூற்றாண்டு திறன்களை மாணவர்களால் அடைய முடியும். 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் ஒன்றானது கொலாபரேஷன் ஸ்கில் என்று சொல்லலாம். அதாவது ஒத்துழைப்பு. மாணவர்கள் பேசும் பூனை கொடுக்கும் நடவடிக்கைகளை மிகவும் ஒற்றுமையாக குழு முறையில் செய்வாங்க. அதாவது பேசும் பூனை கொடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் குழு முறையில் அமைந்திருக்கும் மாதிரியும் இருக்கும், தனியார் முறையில் அமைந்திருக்கிற மாதிரியும் இருக்கும். ஆனால் அவர்கள் குழு முறையில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அதிகமாக ஈடுபட்டு இரட்டை கிளவிற்கான சூழல்களை அமைப்பதோ இரட்டை கிளவிற்கான சூழல்களை தேடுவதோ அதில் ஈடுபடுவார்கள். இதன் மூலம் மாணவர்களால் 21ஆம் நூற்றாண்டு திறன்களை அடைய முடிகிறது.
அடுத்ததாக பார்த்தோம்னா மாணவர்களின் சிந்தனை திறனை அதிகரிக்க செய்கின்றது. பேசும் பூனை காணொளியில் வந்து மாணவர்களுக்கு அது பேசும் பூனை வந்து நிறைய கேள்விகளை கேட்கும். இது வந்து மாணவர்களை வந்து சிந்திக்க வைக்கும். உதாரணத்திற்கு மாணவர்கள் பேசும் பூனை கேட்கும் கேள்விகளுக்கு சிந்தித்து பதிலளிப்பார்கள். பேசும் பூனை ஒவ்வொரு கேள்வியை கேட்ட பிறகும் குறைந்தது 1 நிமிடம் அல்லது 2 நிமிடமாவது மாணவர்கள் யோசிப்பதற்கான நேரத்தை வந்து வழங்கும். அந்த நேரத்தில் ஆசிரியரும் மாணவர்களுக்கு ஏதேனும் கேள்விகள் புரியவில்லை என்றால் மாணவர்கள் சிந்திப்பதற்கு வந்து உறுதுணையாக இருப்பார்கள். இவ்வாறு ஒவ்வொரு கேள்விகளுக்கும் மாணவர்கள் சிந்தித்து பதிலளிப்பதன் மூலம் மாணவர்கள் சிந்தனை திறனையும் அதிகரிக்கும். தொடர்ந்து பேசும் பூனையின் வழி மாணவர்கள் பாடம் கற்பதன் மூலம் அவர்கள் மிகவும் உற்சாகமாக காணப்படுவார்கள். பொதுவாக பார்த்தால் மாணவர்கள் இது போல வந்து கார்ட்டூன்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது மாணவர்கள் மிகவும் உற்சாகமாக இது போல கார்ட்டூன்கள், செய்திகள், காணொளிகள் பார்த்து மாணவர்கள் கற்பதன் மூலம் அவர்கள் மிகவும் உற்சாகமாக காணப்படுவார்கள். எளிதில் சோம்பல் தட்ட மாட்டார்கள். காணொளியில் காணப்படும் அந்த பேசும் பூனை என்னதான் சொல்ல வருகிறது என்று இறுதி வரை உன்னிப்பாக கவனிப்பார்கள். இதன் மூலம் அவர்களால் கருத்துக்களை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தால் மாணவர்கள் பாடம் முடியும் வரை மிகவும் ஆர்வத்துடனே திகழ்வார்கள். எந்த ஒரு பாடத்தையும் ஆர்வத்துடன் கற்றால்தான் அது நீண்ட நாள் நினைவில் இருக்கும். ஆகையால் ஆர்வம் இல்லாமல் கற்கும் பாடம் எளிதில் வந்து அவர்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் பேசும் பூனையின் வழி மாணவர்களுக்கு பாடம் கற்பதன் மூலம் அவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் வந்து பாடத்தில் செயல்படுவார்கள். பேசும் பூனை கூற வரும் கருத்துக்களை மிகவும் உன்னிப்பாக கவனிப்பார்கள். இதன் மூலம் மாணவர்களின் புரிதலையும் ஆசிரியர்களால் அதிகரிக்க முடியும். மேலும் மாணவர்கள் பாடத்தில் ஆர்வமுடன் இருப்பதால் அவர்களது பங்களிப்பும் அதிகமாகவே காணப்படும். மாணவர்கள் காணொளியை மிகவும் ஆர்வத்துடன் கவனிப்பதால் அவர்கள் பேசும் பூனை கூறும் அனைத்து நடவடிக்கைகளிலும் மிகவும் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் அவர்களது முழு ஈடுபாட்டினையும் கொடுப்பார்கள். இதன் மூலம் அவர்களது முழு ஈடுபாட்டினை, அதாவது அவர்களது பங்களிப்பு அதிகரிக்கும். அடுத்ததாக நீண்ட நாள் ஞாபகம். பேசும் பூனை முதலில் இரட்டை கிழவியை பாடல் வழியாக கற்பிப்பதன் மூலம் அவர்களது ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். ஆசிரியர் பாடி கற்பதை விட பேசும் பூனை ஒரு வித்தியாசமான முறையில் பாடி மாணவர்களுக்கு கற்பிப்பதன் மூலம் மாணவர்களால் அதனை நீண்ட காலம் ஞாபகம் வைத்திருக்க முடியும். ஆகையால் இதுவே பேசும் பூனை பயிற்றுத்துணை பொருள்களின் நன்மைகளாகும். அடுத்தபடியாக நடவடிக்கை 4க்கான நடவடிக்கையை எனது தோழி விளக்குவார். நன்றி. வணக்கம் ஐயா, நான் ஸ்மிதா பேச்சுமுத்து. அடுத்ததாக 4வது நடவடிக்கை பார்க்க போகிறோம். 4வது நடவடிக்கையில் குறிப்பிட்டு என்ன பயிற்றுத்துணை பொருள் பயன்படுத்த போகிறோன்னா சிறிய தொலைக்காட்சி. அதாவது இதுதான் அந்த சிறிய தொலைக்காட்சி. இந்த நடவடிக்கையை பற்றி பேசிடலாம். அதாவது இந்த நடவடிக்கை ஆசிரியர் வகுப்பில் இல்லாத போது முழுமையாக மாணவர்களுக்கு வந்து அவர்களே செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அமையும்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் இந்த பயிற்றுத்துணை பொருளையே உருவாக்கணும். இந்த பயிற்றுத்துணை பொருள் காட்டாக ஆசிரியர் வந்து வகுப்புக்கு அன்று வந்து வர இயலவில்லை. அதனால வந்து மாணவர்களுக்கு இதற்கு முன்பே வந்து இந்த பயிற்றுத்துணை பொருள் செய்து வைத்திருந்தாங்கன்னா மாணவர்களால் வந்து அது மறுபடியும் எடுத்து பயன்படுத்துவதற்கு வந்து சுலபமாக இருக்கும். அதை கருத்தில் கொண்டு தான் இந்த பயிற்றுத்துணை பொருளை உருவாக்கணும். சரி, தொடர்ந்து இந்த நடவடிக்கை இப்போ எப்படி மேற்கொள்ளலாம், அதாவது இந்த பயிற்றுத்துணை பொருளை பயன்படுத்தி எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக வந்து இதுக்கு முன்பு நடத்திய 3 நடவடிக்கை மூலமாக வந்து மாணவர்களுக்கு அவங்க அன்றைக்கி படித்த அந்த இரட்டை கிழவிகளை பற்றி ஒரு அறிவு இருக்கும். இந்த பயிற்றுத்துணை பொருள் வந்து அவர்கள் படித்த அந்த இரட்டை கிழவிகளை இன்னும் ஒரு மீள்பார்வை செய்வதற்கு வந்து ஏதுவாக அமையும்னு சொல்லலாம். காரணம் ஏன்னா, இப்போ இந்த இரட்டை கிழவியோட இந்த பயிற்றுத்துணை பொருளை பார்க்கலாம். முதலாவதாக இரட்டை கிழவினா என்ன அப்படின்ற அந்த விளக்கம் வந்து கொடுத்துருப்போம். தொடர்ந்து இன்று பயின்ற அந்த இரட்டை கிழவிகளை வந்து நம்ம இப்படி பட்டியலிட்டு இருப்போம். அதே போல தான் வந்து அடுத்தடுத்து வரும் கட்டங்களும், அதாவது அடுத்தடுத்து வர கட்டங்களில் வந்து மாணவர்களுக்கு இரட்டை கிழவி சம்மந்தமாக வந்து என்னென்ன பயிற்சிகளை தரலாம் அது எல்லாத்தையும் வந்து இந்த அடுத்தடுத்து வர கட்டங்களில் வந்து நாங்கள் போட்டிருப்போம். வந்து இப்பொழுது அந்த பயிற்சி பொருள் வந்து ஒட்டுமொத்தமாக எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு காணொலியை வந்து நாங்கள் இதில் உட்புகுத்தி இருக்கோம். அந்த காணொலியை சற்று பார்க்கலாம். அதாவது கீழே இருக்கும் அந்த தூண்களை வந்து நம்ம சுழற்ற ஒவ்வொரு காட்சியாக வந்து இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து ஆசிரியர் வந்து வகுப்பில் இல்லாத போது கூட மாணவர்கள் செய்து பழகலாம். இது முழுக்க வந்து மாணவர் மைய கற்றலாக தான் அமைகின்றது.
இருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த பயிற்று துணை பொருளோட பயன்பாட்டின் நன்மைகளை பார்க்க போகிறோம். முதலாவதாக இதற்கு முன்பு சொன்னது போல மாணவர்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்கும். அதாவது ஆசிரியர்களோட வேலை இந்த பயிற்று துணை பொருளை உருவாக்கி தரது மட்டும்தான். ஆனால் மாணவர்கள் தான் முழுக்க முழுக்க இந்த பயிற்று துணை பொருளை ஹேண்ட்ஸ் ஆன் நடவடிக்கையாக பயன்படுத்துவாங்க. அதாவது மாணவர்களே இந்த பொருளை பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு இதில் உள்ள இந்த கருத்துக்கள் இன்னும் ஆழமாக பதியும் அவங்க மனசில் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை. அதனால தான் இந்த பயிற்சி துணை பொருளை நாங்கள் உருவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மாணவர்களுக்கு ஒரு புதிய விஷயமா நாங்கள் நிறைய விஷயங்களை சேர்த்துருக்கோம். அதாவது முன்செல் பின்செல். மாணவர்கள் இப்போ ஒரு கருத்தை படிச்சிட்ட பிறகு அதை பற்றி அவர்களுக்கு சரி இதை பற்றி படிச்சிட்டோம், இதை தவிர்த்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா, படிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க இதை சுழற்றிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த கருத்து வருகின்ற மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பு ஓரிரண்டு நன்மைகளை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து இந்த பயிற்சி துணை பொருள், அதாவது குறிப்பாக இந்த சிறிய தொலைக்காட்சி மினி டெலிவிஷன் பயன்படுத்துறதுனால மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நிறைய நன்மைகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். உதாரணத்திற்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி புதுமையான புத்தாக்கமான ஒரு பயிற்சி துணை பொருளை பயன்படுத்தும் பொழுது மாணவர்களுக்கு அதை எப்படி பயன்படுத்துறது, அது பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்ற அவங்க யோசித்து கொண்டே இருப்பாங்க. அதனால அந்த பாடத்தில் அவங்க ஆர்வமாக அவங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துவாங்க. இந்த மாதிரி முழு கவனத்தையும் செலுத்தும் பொழுது அன்றைக்கு ஆசிரியர் கற்பித்து தரும் அந்த பாடம் மாணவர்கள் மனதில் ரொம்ப ஆழமாக பதியறதோட அவர்களுக்கு அந்த பாடத்தை பற்றிய ஒரு அறிவு இன்னும் தெளிவாக கிடைக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் அந்த பாடத்தில் நல்ல ஒரு தெளிவு பெற்றாங்கன்னா நிச்சயமாக அன்றைய கற்றல் தரத்தை ஆசிரியர் கற்றல் தரம் மற்றும் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை நோக்கத்தையும் ஆசிரியர்களால் எளிதில் அடைய முடிகின்றது. கூடுதலாக மாணவர்களுக்கு என்ன நன்மைன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு புத்தாக்கமான ஒரு பயிற்சி துணை பொருளை பயன்படுத்தும் பொழுது மாணவர்கள் அளவுக்கு அதிகமான ஆர்வத்தோடு அந்த பாடத்தை படிக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட திறன் அன்றைக்கு அவர்கள் அடையக்கூடிய அந்த திறனை நிச்சயமாக அடைந்துடுறாங்க. இது நன்மைகளில் ஒரு நன்மைன்னு சொல்லலாம். இந்த பயிற்சி துணை பொருள், அதாவது இந்த சிறிய தொலைக்காட்சி எதற்கு பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, மாணவர்களுக்கு பொதுவாக தொலைக்காட்சினாலே மிகவும் ஆர்வம். ஆகியால் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த பயிற்சி துணை பொருளை உருவாக்கணும். இந்த பயிற்சி துணை பொருளை வகுப்பில் பயன்படுத்தும் பொழுது அனைத்து ரீதியில் உள்ள மாணவர்கள், அதாவது அனைத்து நிலையில் உள்ள மாணவர்கள், முதல் நிலை மாணவர்களாக இருந்தாலும் சரி, இடைநிலை மாணவர்களாக இருந்தாலும் சரி, கடைநிலை மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த பயிற்சி துணை பொருள் மிகவும் உதவுகின்றது தான் சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தோம்னா, இந்த பயிற்சி துணை பொருள் முதலில் சுலபமாக இருக்கும் அவர்கள் பயன்படுத்துவதற்கு. பிறகு இந்த பயிற்சி துணை பொருளில் உட்புகுத்தி இருக்கிற கருத்துகள் யாவும் மிகவும் சுருக்கமாக மாணவர்களுக்கு வேண்டிய கருத்துகள் மட்டுமே இருக்குதே தவிர வேறுபட்ட கருத்துகள் இல்லை. ஆக இந்த பயிற்சி துணை பொருளை பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு அன்றைய பாடத்தினுடைய அந்த சாரம் மிக சுலபமாக குறிப்பிட்ட நேரத்தில் குறுகிய நேரத்தில் அவர்களுக்குனால அடைய முடிகின்றது. நன்மை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பயிற்சி துணை பொருள் எளிதில் வீணாகாமல் இருக்கும். அதாவது இதில் பயன்படுத்தி இருக்கிற பொருட்கள், இந்த பொருட்கள் யாவும் மாணவர்களுக்கு ஏற்புடைய பொருட்கள், ஆபத்து விளைவிக்காத வகையில் தான் அமைந்திருக்குன்றது. மேலும் மாணவர்கள் இந்த பயிற்சி துணை பொருளை ஒரு குறிப்பிட்ட கால அளவில் மட்டும் பயன்படுத்துறதுக்காக உருவாக்கல. அவர்கள் எப்போ வேணாலும் இந்த பயிற்சி துணை பொருளை பயன்படுத்தலாம். அந்த நோக்கத்தில் தான் இந்த பயிற்சி துணை பொருளை உருவாக்கியிருக்கோம். இந்த பயிற்சி துணை பொருள் அதில் உள்ள கருத்துக்களை இப்போ ஆழமாக பார்க்கலாம். முதல்ல இரட்டை கிளவி, அன்று இரட்டை கிளவியை பற்றி பயின்றாங்க இல்லையா, அந்த இரட்டை கிளவினா என்ன, அதனுடைய பொருள் என்னவென்று பார்ப்போம். அடுத்த காட்சி இன்று நாம் பயின்ற இரட்டை கிளவிகள் யாவை, அதாவது அன்று அவங்க பயின்ற இரட்டை கிளவிகள் யாவை என்பதனை இங்கே குறிப்பிட்டிருக்கோம். அதாவது கடுகடு, பழப்பழ மற்றும் சரசர. தொடர்ந்து கடுகடு. கடுகடு என்பதன் பொருள் யாது, அதற்கான ஒரு காட்டு வாக்கியம் வழங்கியிருக்கிறோம். இதை பார்க்கும்போது மாணவர்களுக்கு இன்னும் எளிதில் சுலபமாக புரிகின்றது. அடுத்ததாக பார்த்தோம்னா பழப்பழ. பழப்பழ அதனுடைய காட்டு, அதனுடைய பொருள் வழங்கியிருக்கிறோம். தொடர்ந்து பார்த்தோம்னா இறுதியான
இரட்டைக்கிழவி, அதாவது சரசர. சரசர என்பதன் பொருள் அதனுடைய காட்டு வாக்கியம் வழங்கியிருக்கிறோம். இதன் பிறகு இந்த மாதிரி வழங்கிய பிறகு மாணவர்களுக்கு வந்து கூடுதலாக வந்து அந்த காட்சிகளை அதிகரித்து அதில் பயிற்சிகளை வந்து மாணவர்களுக்கு வழங்கலாம். அதுவே வந்து ஒரு மதிப்பீடாக கூட அவர்களுக்கு அது அமையலாம். ஆக ஆசிரியர் வந்து ஒரு குறுகிய காலத்தில் எல்லா நடவடிக்கையையும் சேர்த்து இந்த ஒரு பயிற்சி துணை பொருளில் வந்து உருவாக்கிடலாம்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா மதிப்பீடு. ஒரு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையில் வந்து குறிப்பாக வந்து இந்த மதிப்பீடு வந்து இருந்தே ஆக வேண்டும். அதாவது இந்த மதிப்பீடு எதுக்கு இருக்கணும்னா மாணவர்களுடைய புரிதல், மாணவர்கள் அன்றைய திறனை வந்து அடைந்துட்டாங்களா இல்லையா என்பதை வந்து இந்த மதிப்பீடின் மூலமாக தான் வந்து ஆசிரியர் தெரிந்து கொள்ள முடியும். அந்த புரிதலை ஒட்டியே தான் வந்து ஆசிரியருடைய அன்றைய கற்றல் கற்பித்தல் லட்சியமும் வந்து அடைய முடிந்ததா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம நிர்ணயிக்க முடியும். இந்த கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைக்கு வந்து நாங்கள் 3 நிலை மாணவர்களுக்கும் வந்து மதிப்பீடு செய்துள்ளோம். முதல் நிலை மாணவர்களுக்கு என்ன மதிப்பீடுன்னு பார்த்தோம்னா, இரட்டை கிளவிகளை கொண்டு அன்று பயின்ற அந்த 3 இரட்டை கிளவிகளை கொண்டு சூழல், அதாவது அந்த சூழல் கதையாகவும் இருக்கலாம், நேர்காணலாகவும் இருக்கலாம், அதனை ஒன்று வந்து உருவாக்கி வகுப்பின் முன் வந்து படைப்பாங்க. இடைநிலை மாணவர்களுக்குன்னு பார்த்தோம்னா, அவர்கள் வந்து வாக்கியங்களில் அன்று பயின்ற இரட்டை கிளவிகளை உட்புகுத்தி வாக்கியங்கள் அமைத்து வகுப்பின் முன் வந்து படைப்பாங்க. இறுதியாக கடைநிலை மாணவர்கள், அவர்களுக்காக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலான்னு பார்த்தோம்னா, காலி இடத்தை நிரப்புதல், காலி இடத்தில் சரியான இரட்டை கிளவிகளை கொண்டு நிரப்புதல், அதுதான் வந்து கடைநிலை மாணவர்களுக்கான ஒரு மதிப்பீடாக அமையும். அடுத்ததாக நம்ம விரவி வரும் கூறுகளை பார்க்க போகிறோம். எங்களுடைய கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைக்கு நாங்கள் பயன்படுத்த விரவி வரும் கூறு தகவல் தொடர்பு தொழில்நுட்பம். நாங்கள் ஏன் இந்த விரவி வரும் கூறை தேர்வு செய்தோம்னா, எங்களுடைய கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையில் நாங்கள் அதிகமாக 21ஆம் நூற்றாண்டு, அதாவது தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியுள்ளோம். காட்டாக ஜப்பார் கோட், அதன் பிறகு டாக்கிங் டோம், அதெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம். ஆகவே இந்த விரவி வரும் கூறுகள் வந்து மாணவர்களுக்கு பயனளிக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இறுதியாக வந்து சுருக்கமாக எங்களுடைய இடுவணியில் நாங்கள் புத்தாக்கமாக என்னென்ன பயிற்சி துணை பொருட்கள் பயன்படுத்தியிருக்கோன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து மீன் தொட்டி, பிறகு புதிர் படம், சிறிய புத்தகம், ஜப்பார் செயலி, இறுதியாக பேசும் பூனை மற்றும் சிறிய தொலைக்காட்சி, அதாவது மினி புக், இறுதியாக மர்ம மீன்கள். அதுவே